எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே சமையல் நான் தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பைஸா தான் செய்ய போகிறேன். பேர் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க, வாங்க செய்யலாம். அதுக்கு பிரெஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கோங்க 2. சிக்கன் வெள்ளை எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க. அது நல்லா வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு அடிக்கணும். இது லாஸ்ட். ஓகே, அடுத்து நம்ம கொத்தமல்லி புதினாவெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க. அது கூட 2 க்ரீன் சில்லி ஓகேவா எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் போடணும். ஓகேவா, வெயிட் பண்ண. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, 3 இல்லை 2 ஸ்பூன் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை, நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ கரம் மசாலா கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லை, ஒரு ஆஃப், இவ்வளோ போதும். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ போதும், கொஞ்சம் போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ரொம்ப மட்டும் போட்டுறது. 2 இருந்தால் இவ்வளோ போடுங்க. 1 இருந்தால் இதோட கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அது சிக்கன் மசாலா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பூன் போடணும். கொஞ்சோண்டு போதும், இவ்வளோ போதும். நம்மளுக்கு அவ்வளோ காரம் தேவையில்லைல்ல, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கும் ஒரு டேஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போட்ட அளவு மட்டும் போதும். ஓகேவா, இப்போ நம்ம அரைச்ச சில்லி, அப்புறம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க கொஞ்சம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, அப்போதான் நல்லா. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸ்பூனை வச்சு பிசையலாம். ஸ்பூனை வச்சு போட்டு ஓகேவா, நல்லா போட்டுக்கோங்க. பின்னாடி இல்லைன்னா அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், 2 சில்லி மட்டும் போதும். நல்லா கலக்கு வைக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சு நல்லா பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி கிண்டுங்க. கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கீழே இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு
நீங்கள் வந்து இதை நல்லா ஒரு ஷேப்பில் இல்லாமல் கச்சன்னு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஓகே, அடுத்து ஒரு மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. ஓகே, இந்த பைசா நல்லா இருந்துச்சு. நான் ஊறட்டும். இப்போ இது ஊறட்டும். நம்ம 1 மணி நேரம் கழித்து வந்து அவனில் வைக்கலாம்.